السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هو إلا ذكر للعالمين. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானான். மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாகன விபத்துக்கள், திடீர் மரணங்கள் போன்ற பேர் ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா மறைவான முறையிலே உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றான். உலகத்திலே எத்தனை ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ அத்தனை மனித சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளான மலாய்க்கத்துமார்களின் மூலமாக உதவிகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய அசரரி சப்தத்தின் மூலமாக இந்த மனிதனுக்கு உதவியை செய்கின்றான். தன்னுடைய படைப்புகளான ஜின்களின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் மறைவான முறையிலே மறைமுகமாக உதவிகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு கட்டத்திலே இவனுக்கு இந்த நேரத்திலே அழிவு ஏற்படும், இந்த நேரத்திலே இவனுக்கு நலவுகள் ஏற்படும், இந்த நேரத்திலே இவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய கலா கதீர் அல்லாஹ் நிர்ணயம் செய்திருப்பார். அவனுடைய கலா கதீராக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சில நேரங்களிலே சில கட்டங்களிலே ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான ஒரு நேரத்திலே மனிதன் மாட்டிக்கொள்கின்றான் என்றால், ஒரு சிரமமான நேரத்திலே அவன் தவித்துக் கொள்கின்றான் என்றால், அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு மறைமுகமான உதவிகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். மலக்குமார்களின் மூலமாக, ஜின்களின் மூலமாக, அசரணி சப்தத்தின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு அவ்வப்போது கஷ்டங்களின் போது சிரமங்களின் போது உதவிகளை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். பெருமக்களே, உலகத்திலே நாம் விஞ்ஞான அடிப்படையிலே நாம் அறிவியல் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் மலக்குகளுடைய உதவி எப்பேற்பட்ட உதவி என்பது இந்த விஞ்ஞான உலகத்திலே மனிதர்கள் ஆய்வு செய்யவில்லை. ஜின்களின் உதவி எப்படி இருக்கும், அது எப்படி உதவி வருகிறது என்று இந்த உலகத்திலே விஞ்ஞானம் ஆய்வு செய்யவில்லை. அசரரின் மூலமாக மனித சமூகத்திற்கு எப்படி உதவி வருகிறது என்று இந்த உலகத்திலே விஞ்ஞானம் ஆய்வு செய்யவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டார், மலக்குகளின் மூலமாக இந்த மனிதனுக்கு நாம் உதவி செய்வோம்.
ஜின்களின் மூலமாக இந்த மனிதனுக்கு நாம் உதவி செய்வோம், அசரீரி சப்தத்தின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு நாம் உதவி செய்வோம். அப்படி உதவியை பெற்றவர்கள் தான், அந்த மறைமுகமான உதவியை வாங்கியவர்கள் தான் சஹாபா பெருமக்கள், நபி தோழர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள், உங்களுடைய வேலைக்காக, உங்களுக்கு ஹிதமத் பணிவிடை செய்வதற்காக என்னுடைய மகனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக என்ன செய்கின்றார்கள், ஒப்படைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 10 வயது. அந்த நேரத்திலே 10 வயது நிரம்பிய சிறுவன். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வியாபாரத்திற்காக அழைத்து செல்கின்றார்கள். அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது, வியாபாரத்திற்கு செல்கின்ற பொழுது இடையிலே வழிப்பறி கொள்ளையர்கள் எல்லாம் மறைத்து விடுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மறைத்து அவர்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் பிடுங்குகின்றார்கள். பிடுங்கக்கூடிய நேரத்திலே அனஸ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பொருளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பாக எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள். நான் இப்பொழுது அல்லாஹ்வை தொழுக வேண்டும், அதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கொள்ளையர்களிடம் தொழுவதற்குண்டான அனுமதியை அங்கே கேட்டார்கள். அவர்கள் தொழுவதற்கு அனுமதி கொடுத்த பொழுது 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நான் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டி இருக்கின்றேன். யா வதூத், ஓ இரக்கமுள்ளவனே, யாதல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், யா அல்லாஹ், நான் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையிலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே உன்னுடைய உதவியை நான் எதிர்பார்க்கின்றேன், எனக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அப்பொழுது துஆ செய்தார்கள். ஒரு சில நேரங்கள் கழித்த பிறகு, துஆவுக்கு பிறகு, மனித உருவத்திலே ஒருவர் வாளோடு வந்து அந்த கொள்ளையர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார். பொருளாதாரங்களை எல்லாம் பிடுங்கி அனஸ் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் 3வது வானத்தில் இருந்து மலக்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் செய்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். உங்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் என்னை விண்ணுலகத்தில் இருந்து அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பதாக அந்த மலக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது, இக்கட்டான நேரத்திலே இருக்கின்ற பொழுது, நாம் அல்லாஹ்விடத்திலே உண்மையான முறையிலே கையேந்தி துஆ செய்தோம் என்றால் அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களின் மூலமாக நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த உதவியை பெற்றவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே வளர்ந்தவர்கள். அவர்களை கடத்தி வந்து சந்தையிலே விற்கப்படுகின்றது. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை விலைக்கு வாங்குகின்றார்கள். யாரோ ஒருவர் அவர்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து கடத்தி வந்து சந்தையிலே விற்கப்படுகின்றது. கதீஜா அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை விலைக்கு வாங்குகின்றார்கள். விலைக்கு வாங்கி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. யா ரசூலல்லாஹ், இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒப்படைக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான பெற்றோர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை தேடி வந்து விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தான் நம்முடைய மகன் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு பெருமானாரிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பணம் தேவையோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், நான் பெற்ற பிள்ளையை என்னிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், நான் பெற்ற பிள்ளையை என்னிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுடைய பெற்றோர்கள் பெருமானாரிடம் கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அவர் விரும்பினால் ஸைத் இப்னு ஹாரிஸா விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களுடைய குழந்தையை அழைத்து செல்லலாம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 வயது நிரம்பிய சிறுவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது எனக்கு தாயோ தகப்பனோ எனக்கு தேவையில்லை. நான் தாஹா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருப்பதே தான் நான் பிரியப்படுகிறேன், அவர்களோடு நான் இருந்து கொள்கிறேன், நீங்கள் செல்லலாம், நீங்கள் விரும்பினார் என்னை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதாக அந்த நேரத்திலே தாயின் தகப்பனுடைய பாசமா இல்லை பெருமானாருடைய நேசமா என்பதை அந்த நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால், பெருமக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பாசங்களை கொட்டி அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை வளர்ப்பு மகனை வளர்த்திருப்பார்கள் என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சிரியாவுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். ஆசிரியராக ஆலிமாக ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் இன்னொரு ஊருக்கு அவர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அங்கே சிரியாவுக்கு சென்றால் அங்கே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் போடப்படுகிறது. ஒரு தனி அறையிலே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை அடைத்து விடுகின்றார்கள். அவர்களிடம் எந்த விதமான ஆயுதங்களோ எந்த விதமான பொருளாதாரங்களோ அந்த நேரத்திலே அவர்களுடைய கையிலே இல்லை, தடுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை ஒரு அறையிலே அடைக்கப்படுகின்றது. அங்கே ஒரு கொலையாளி ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை கொலை செய்வதற்காக ஆயுதத்தை கொண்டு ஓங்கக்கூடிய அந்த நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் யா ரஹ்மானனா, ஓ கருணையாளனே என்னை நீ காப்பாற்று என்பதாக அந்த நேரத்திலே அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது அந்த அறையில் இருந்து ஒரு அசரீரி சப்தம் கேட்கின்றது. லா தக்துலு, கொலை செய்து விடாதே, வைஹக, ஓ நாசமா போனவனே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை கொலை செய்து விடாதே என்ற சப்தம் வருகிறது. உடனே இது ஒரு பிரம்மை என்பதாக நினைத்து கொண்டு அந்த கொலையாளி திரும்பவும் அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை கொலை செய்ய ஆயுதத்தை ஓங்குகின்றார். அந்த நேரத்திலும் யா ரஹ்மானனா என்பதாக ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் அவனால் கொலை செய்ய முடியவில்லை. திரும்ப 3வது தடவையும் எப்படியாவது இவரை கொலை செய்தே ஆக வேண்டும் என்பதாக ஆயுதத்தை வேகமாக ஓங்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனுடைய தலை கீழே உருளுகிறது. யாரை வெட்டுவதற்காக வாளை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக வந்தானோ அவனுடைய தலை கீழே உருளுகிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே அந்த வெட்டிய அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள், மன் அன்த, நீங்கள் யார் என்பதாக. ஒரு மனித உருவத்திலே ஒருவர் நின்று கொண்டு அந்த கொலையாளியை வெட்டுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஸைத் அவர்கள் கேட்டார்கள், மன் அன்த என்பதாக, நீங்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அன ஜிப்ராயில், நான் தான் ஜிப்ராயில் வந்திருக்கிறேன். நீங்கள் முதல் தடவை அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது நான் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அருகாமையிலே இருந்தேன். 2வது அழைக்கின்ற பொழுது நான் 3வது வானத்தில் இருந்தேன். நீங்கள் 3வது அழைக்கின்ற பொழுது அவனுடைய தலையவே நான் எடுத்து விட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் அல்லாஹ்வை இக்கட்டான ஒரு நேரத்திலே அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் என்னை என்ன செய்தான், அனுப்பி வைத்தான் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை மலக்குமார்களுடைய உதவியை பெற்றவர்கள் தான் சஹாபா பெருமக்கள், நபி தோழர்கள். அந்த உதவியை நாம் பெற வேண்டும், அந்த மலக்குகளுடைய உதவியை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய அந்த ஈமான், சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த சஹாபி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த சஹாபி தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். தாயிஃபுடைய நகரத்திலே வஃபாத் ஆகி தாயிஃபிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள்.
அவர்கள் ஜனாசாவாக அடக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய ஜனாசாவுக்கு மேலாக ஒரு பறவை பறக்கின்றது. ஒரு பறவை பறந்து கொண்டே ஒரு வசனத்தை ஓதுகின்றது. எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் இந்த நிகழ்வு, இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த பறவை ஒரு வசனத்தை ஓதுகிறது. யா ஐயத்துஹன் நஃப்ஸு முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ, நீ திரும்பி செல், இலா ரப்பிக்கு, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ திரும்பி செல். இலா ரப்பிக்கு ராலியதம் மர்தியா, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீ பெற்று விட்டாய். ஃபதுஹுலி ஃபீ இபாதி, உன்னுடைய இபாதத்தால் நீ என்ன செய், நுழைந்து விடு. வதுஹுலி ஜன்னத்தி, நீ சுவர்க்கத்திலே நுழைந்து விடு என்ற வசனத்தை, என்ற பொருள் கொண்ட வசனத்தை ஒரு பறவை ஓதுகின்றது. பெருமக்களே, அந்த பறவை ஓதிய வசனத்தை தான் இன்று வரை நாம் ஜனாசாவை அடக்கிய பிறகு யா ஐயத்துகன் நஃப்ஸு முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற ஆன்மாவே என்ற வசனத்தை ஓதி நாம் என்ன செய்கின்றோம், துஆ செய்கின்றோம். பெருமக்களே, அல்லாஹு தஆலா ஒரு பறவையின் மூலமாக, மலக்குமார்களின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு அவ்வப்போது கஷ்டமான நேரங்களிலே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் அந்த அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன், எவ்வளவு தயாளமுடையவன் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மலக்குகளுடைய உதவியை நபித்தோழர்கள் பெற்றார்கள், சகாபாக்கள் பெற்றார்கள், அவுலியாக்கள் பெற்றார்கள், தாபீன்கள் பெற்றார்கள். அந்த மலக்குமார்களுடைய உதவி இன்று மனித சமூகத்திற்கு கிடைக்காமல் போய்விட்டது. மனித சமூகம் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை விட்டும் விலகி கொண்டே இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சகாபி அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. ஒரு கட்டத்திலே கடல் வழியாக பயணம் செய்கின்றார்கள். கடல் வழியாக பயணம் செய்கின்ற பொழுது கடுமையான கோடை காலம், கடுமையான வெயில், தாகம் எடுக்கின்றது. எந்த விதமான தண்ணீரும் பக்கத்திலே இல்லை. அந்த நேரத்திலே கடல் தண்ணியை தான் குடிக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா தள்ளப்படுகின்றார்கள். எந்த விதமான தண்ணியும் இல்லை. ஆனால் கடல் தண்ணியிலே நிறைய விஷமிகள் இருக்கிறது. கடல் தண்ணியை ஒரு மனிதன் குடித்தான் என்றால் இறந்து போய் விடுவான். இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், எத்தனையோ ஜீவராசிகள் கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜீவராசிகளே எத்தனையோ விஷங்களை அந்த கடலிலே கக்கிகின்றது. அந்த கடல் தண்ணியை ஒரு மனிதன் குடித்தான் என்றால் அவன் இறந்து போய்விடுவான். அந்த நேரத்திலே கடுமையான தாகம், கோடை காலம், வேற எந்த விதமான தண்ணீரும் இல்லை. அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான தாகம். அந்த கடல் தண்ணியை குடிப்பதற்காக அவர்கள் அழுகின்ற பொழுது அந்த கடலில் இருந்து அல்லாஹு தஆலா ஒரு சப்தத்தை என்ன செய்கின்றான், ஏற்பாடு செய்கிறான். ஒரு சப்தம் அந்த கடலுக்குள்ளே இருந்து வருகிறது. அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு மலக்குமார்களின் மூலமாக நபித்தோழர்களுக்கு உதவி செய்தான். அதே போல ஒரு அசரரி சப்தத்தின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு உதவி செய்தான். அந்த கடலுக்குள்ளே இருந்து ஒரு சப்தம் வந்தது, ஓ தோழரே, இந்த கடல் தண்ணியை நீங்கள் குடிக்காதீர்கள், இதை குடித்தால் இறந்து போய் விடுவீர்கள். கடல் தண்ணியை குடித்தால் இறந்து போய் விடுவீர்கள். ஆகையால் நீங்கள் நோன்பை நியத் செய்யுங்கள், பாதுகாப்பை அடைந்து விடுவீர்கள் என்பதாக ஒரு அசரரி சப்தம் கடலுக்குள்ளே இருந்து வந்தது. அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடல் தண்ணியை குடிக்காமல் நோன்பை நியத் செய்து அவர்கள் பாதுகாப்பை பெற்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரத்திலே ஒரு கஷ்டத்தை, ஒரு சிரமத்தை நிர்ணயம் செய்திருப்பான். அவனுடைய கலாகதிர் அவனுடைய தலையிலே எழுதி வைத்திருப்பான். ஆனால் ஒரு சில நேரங்களிலே அல்லாஹ் மலக்குகளின் மூலமாக, அவனுடைய அந்த குதிரத்தின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சவாதி புனு ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஜின்களை வைத்து ஜோசியம் செய்யக்கூடியவர். அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஜின்னு அந்த சவாதிப் ஹாதிப் அவர்களை பார்த்து சொன்னது,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள், உயர்வு பெறுவீர்கள் என்பதாக அந்த ஜின்னு அந்த மனிதரை பார்த்து சொன்னது. ஒரு ஜின்னின் மூலமாக என்ன செய்தார்கள்? அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. இன்று இஸ்லாமியர்களாக ஈமான்தாரிகளாக நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் பாவங்களிலே ஈடுபடுகின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் தவறான காரியங்களிலே ஈடுபடுகின்றார்கள். நம்மின் மூலமாக எத்தனை மக்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், நம்மின் மூலமாக எத்தனை மனித சமூகம் இஸ்லாத்தை தழுவி அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஜின்னின் மூலமாக, ஒரு பறவையின் மூலமாக எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள், தன்னுடைய ஈமானை பாதுகாத்து இருக்கின்றார்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்களில் உள்ள ஒரு சஹாபி என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சிலைகளை பூஜிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சிலை அந்த மனிதரை பார்த்து சொன்னது, நான் ஒரு கல், நான் ஒரு சிலை. சிலையை அல்லாஹ் அந்த நேரத்திலே பேச வைத்தான், அந்த குதிரத்தை அந்த சிலைக்கு கொடுத்தான். நான் ஒரு சாதாரண ஒரு படைப்பு, நீ செதுக்கிய ஒரு படைப்பு, என்னை நீ வணங்காதே, அல்லாவே நீ வணங்கு, அல்லாவே நீ ஈமான் கொள், முஹம்மதே நீ ரசூலாக ஏற்றுக்கொள் என்பதாக அந்த சிலையை அல்லாஹு தஆலா பேச வைத்து அந்த மனிதரை ஈமான் கொள்ளக்கூடியவராக, அந்த மனிதரை இஸ்லாத்திலே தழுவக்கூடியவராக அல்லாஹு தஆலா ஆக்கினான் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இப்படித்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் சகாபா பெருமக்கள் மலக்குமார்களின் உதவியை பெற்றார்கள், இன்னும் ஜின்களின் உதவியை என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். அந்த மலக்குமார்களுடைய உதவி இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய மனித சமூகத்திலே காணாமல் போய்விட்டது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருடைய போருக்கு பிறகு ஒரு தோட்டத்தை கொடுத்தார்கள். அதற்கு முன்பாக ஏழையாக வாழ்ந்து வந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த தோட்டத்தை வாங்கிய பிறகு செல்வந்தராக வாழ்ந்தார்கள். இரவு நேரத்திலே தோட்டத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு மனிதர் பழங்களை பறிப்பதை போல தெரிந்தது. அருகிலே சென்று பார்த்தால் ஒரு ஜின் அங்கே பழங்களை பறித்துக் கொண்டிருந்தது. உடனே அபூ ஹுரைரா அவர்கள் கேட்டார்கள், நீ யார் என்பதாக. நான் தான் இஃப்ரீத் ஜின் என்பதாக அந்த ஜின் கூறியது. நான் இப்பொழுதே உன்னை பெருமானாரிடம் அழைத்து செல்வேன் என்று சொன்னவுடன், வேண்டாம் நான் வரமாட்டேன், நாளை என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னது. பெருமானாரிடம் போய் சொன்னவுடன், நாளை அந்த ஜின் வரும், நீங்கள் பிடித்து என்னிடத்திலே வாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறை சொன்னார்கள். இரண்டாவது அந்த ஜின் வந்து பழங்களை பறித்தது. அபூ ஹுரைரா அவர்கள் பிடித்து இழுத்த பொழுது, என்னை விட்டு விடுங்கள், நாளை நான் வரமாட்டேன் என்பதாக அந்த இஃப்ரீத் ஜின் கூறியது. பெருமானாரிடம் போய் சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாளை நிச்சயமாக அவர் வருவார், அந்த ஜின் நாளை வருவார், நாளை நீங்கள் பிடித்து வாருங்கள், இல்லை என்றால் உன்னிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்பதாக அந்த ஜின்னிடமே கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து சொன்னார்கள். மூன்றாவது நாளும் அந்த ஜின் வந்து பழங்களை பறித்துக் கொண்டிருந்தது. அபூ ஹுரைரா அவர்கள் பிடித்து இழுத்தார்கள். பிடித்து இழுத்து பெருமானாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஜின் என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னவுடன் அபூ ஹுரைரா அந்த ஜின்னிடம் கேட்டார்கள், உன்னிடமிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்டவுடன் அந்த ஜின்னு கூறியது, ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதி வாருங்கள், ஜின்களிடமிருந்தும் ஷைத்தான்களிடமிருந்தும் பாதுகாப்பு பெறுவீர்கள், ஜின்களுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படாது என்பதாக அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னு ஹஜரத் அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து சொன்னது என்றால், பெருமக்களை, உலகத்திலே நாம் இஸ்லாமியர்களாக, ஈமானியர்களாக, ஆலிம்களாக, ஹாஃபில்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை நபர்கள் இரவுடைய நேரங்களிலே உறங்கக்கூடிய இந்த நேரத்திலே ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றோம். வெளியிலே பயணம் செய்கின்ற பொழுது எத்தனை மனிதர்கள் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றோம். எந்த ஒரு மனிதர் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ ஜின்களுடைய தாக்கம், ஷைத்தான்களுடைய தாக்கம்
பகைவர்களுடைய தாக்கம், எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹு தாலா அந்த மனிதனை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெருமக்களே, அந்த உதவிகளை பெற்றவர்கள் சகாபா பெருமக்கள் மலக்குகளுடைய உதவி, ஜின்களுடைய உதவியை பெற்றார்கள். அந்த உதவியை நாம் இன்றைய காலகட்டத்திலே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் மலக்குமார்களுடைய உதவியை பெறக்கூடியவனாக அல்லாஹ் நமக்கு தருவானாக. இன்னும் ஜின்களுடைய உதவி, எல்லா விதமான தீய காரியங்களிலிருந்தும் அல்லாஹு தாலா முழுமையாக நாம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.